தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சென்ற பதிவில் பொன்மனச்செம்மல் அரியணையில் ஏறுவதற்கு முக்கியமாக 3 பாடல்கள் பங்கு வகித்தன என்கின்ற விவரங்களை நான் தெரிவித்திருந்தேன். இந்த பதிவில் அவருக்கு பிடித்தமான ஒரு 3 பாடல்களை பற்றிய விவரங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதல் பாடல் அச்சம் என்பது மடமையடா, இந்த பாடல். அடுத்த பாடல் எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதையை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். மூன்றாவது பாடல் நடிகர் திலகம் நடித்த பாபு என்ற திரைப்படத்தில் வருகின்ற ஒரு அற்புதமான பாடல், எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு பாடல். புரட்சி தலைவர் பொன்மனச்செம்மல் மெல்லிசை மாமன்னர் விச்சு அவர்களிடம் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன விச்சு, தம்பியோட படத்துல வர பாட்டை நான் கேட்டேன், ரொம்ப அற்புதமா இருக்கு, அந்த மாதிரி டியூன் எல்லாம் எனக்கு நீ போட மாட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு, அண்ணே என்னடா இப்படி சொல்றீங்க, இந்த டியூனை நான் உங்க படத்துக்காக தான் நான் போட்டேன், நீங்க இந்த டியூன் நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு, அந்த டியூனு எனக்கு ரொம்ப பிடித்தமா இருந்ததுனால பாபு என்ற திரைப்படத்துல நான் அதை பயன்படுத்திக்கிட்டேனே. அந்த பாடல்ல வர ஒரு சரணம் மட்டும், தன் வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை, அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன், அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. நன்றி, வணக்கம்.